श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். முதல்ல ஸ்ரீஸ்தவமும், அப்புறம் வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், இப்போ ஸ்ரீ வரதராஜஸ்தவம் அனுபவிக்கிறோம். வரதராஜஸ்தவத்தில் முதல்ல மங்கள ஸ்லோகம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அத்திமாமலையில் இருக்கிற பஞ்ச பேரர்கள் அந்த 5 திருமேனிகளை சேவித்தார். தேவாதிராஜன் எல்லா காலத்திலும் அத்திகிரி மலையில் எப்படி சேவை சாதிக்கிறான் என்று ஸ்லோகம் அருளினார். வேதங்களால் இயற்றப்பட்டவர் அருளாளரே என்று ஸ்தாபித்தார். மூர்த்தாமூர்த்த பிராமணத்தில் கண்ணுக்கு புலனாகாதவனாயிருக்கும் எம்பெருமான் பிரம்மன் அப்படி தெரிவிக்கப்பட்டவரை இந்த அத்திகிரி மலை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது என்றார். அருள் வரதனே ஈசன் என்று எல்லோரும் முடிவுக்கு வருவர். அத்திகிரி பெருமாளை ஒரு தடவை சேவிச்சார். பல்வகையான குதிருஷ்டிகள், நிர்விசேஷ சவிசேஷ ரூபமான சந்தேகத்தெல்லாம் இந்த அத்திகிரி மலை, கரிகிரி மலை நீக்குகிறது. அந்த அத்திமாமலையே எம்பெருமானை சேவிக்கும்படி நம்மை செய்விக்கிறது. ஆச்சாரிய உபாக்கியானத்தில் மார்க்கண்டேயருக்கு சேவையானவர் அருளாளரே என்று ஸ்லோகத்தில் அருளி செய்தார். பௌத்தர்கள் கூட திருமலையில் வந்து என் அப்பனை சேவித்தால் இந்த அத்திகிரி மலையில், இந்த அத்திமாமலையில் வந்து சேவிச்சா போறோம், அவர்களுடைய மயக்கம் நீங்கும் என்று தெரிவித்தார். சத்திய ஞானம், அந்த குணங்கள் பேரருளாளனை அண்டி அந்த குணங்கள் உயர்வு பெற்றது என்று ஸ்லோகம் அருளினார். எம்பெருமானின் பரரூபமே கரிகிரியில் எல்லோருக்கும் நம்முடைய ஊனக்கண்களால் காண கிடைக்கப்பட்டது. எம்பெருமானின் பரஸ்வரூபம் உள்ள நிலையும் அதை துதிக்க முற்பட்ட வேதம் எப்படி ஒதுங்கியது கைவாங்கி என்று தெரிவித்தார். ஸ்ரீ வரதராஜன் புலன்களால் அறிய முடியாதவன்தான். ஆனால் கூட யானை மலையில் யாவரும் வந்த அடிபணிய நின்ற பாங்கை தெரிவித்தார். ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் ஆகிய 6 குணங்கள் வரதனிடம் நிலைத்தில் உள்ள நிலையை ஆச்சரியமாக அருளி செய்தார். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் என்ற 4 வித வியூகங்களின் நிலையை தெரிவித்தார். அருளாளர் தமது விபவாவதாரங்களில் தமது சொரூபத்தை மறைத்து அருளினதை ஆச்சரியமாக அனுபவித்தார். அர்ச்சாவதாரம், அந்தர்யாமி நிலை முதலியவைகளில் கூட பேரருளாளன் சர்வ குணகண பரிபூர்ணனாக இருப்பதை அனுபவித்தார். பிராட்டியின் பெருமையை சொன்னார். அதில்லாமல் ரொம்ப அழகா அருள், பொறுமை, வள்ளல் தன்மை, எளிமை முதலான குணங்கள் ஸ்ரீ வரதராஜனை அண்டி ஆசிரிதர்களுக்கு அது மகிழ்வை அளிக்கின்றன என்று அருளி செய்தார். அனன்யாதீனனான போதிலும் வரதர் பக்த பராதீனர். சுதந்திரனாயிருந்தாலும் அவன் பக்தர்களுக்கு பரதந்திரன். அதே போல சர்வஜராயிருந்தாலும் பக்தர்களின் குற்றத்தை அவன் காண்பதில்லை என்று அவனுடைய ஆச்சரியமான குணங்களை அனுபவித்தார். எம்பெருமான் திருமேனி முழுவதும் ஒரு தாமரை காடோ தாமரை தடாகமோ என்று அவனுடைய அழகில் ஈடுபட இழிந்தார். பேரருளாளனின் திருமேனி வர்ணனையை அனுபவிக்க ஆரம்பித்து, தேவரே திருமேனி என் கண்ணில் உள்ளதாக அருளாய் என்றார். மோட்ச தசையில் போல் அடியனுடைய எல்லா புலன்களும் எல்லாவித உணர்வுகளையும் ஒன்று சேர பெற வேண்டும் என்று ஆச்சரியமாக அனுபவித்தார். எல்லா புலன்களும்
அந்த புலன்களுடைய எல்லா விஷயங்களையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கணும் என்ற தேவராஜனின் கிரீட வர்ணனையை ஈடுபட்டு ஆனைப்பரி தேரின் மேல் அழகரின் திருமண் காப்பு வர்ணனையை ஈடுபட்டு அதற்கு அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு 27வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுவாமி அந்த திருமேனி அவயவ அழகையும் ஆபரணங்களின் அழகையும் அனுபவிக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப நம்மளை ஆழங்கால் பட வைக்கிறது அருளாளனின் அழகில். கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷண முதாம்ச விபூஷா அம்சலம் பெலகபூஷணமாஹோ மானசஸ்ய மம வா பரிகர்ம கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷண முதாம்ச விபூஷா. அதாவது, ஹே ஹஸ்திகிரீஷா, உன் திருக்காதுகளில் நீ தரித்துள்ள அந்த கர்ண குண்டலங்கள், அந்த மகர நெடுங்குழை, அதை பற்றி அனுபவிக்கிறார். நீ தரித்துள்ள அந்த மகர நெடுங்குழைகள், கர்ண குண்டலங்கள், அது கூட உனக்கு உயர்ந்ததொரு அழகை தருகிறது. அந்த திருக்காதுகளுக்கு கர்ணபூஷணம்னு அதுக்கு பேரு, கர்ண குண்டலங்கள். ஏன்னா அது காதுகளுக்கு பூஷணம், காதுகளுக்கு அணிகலன்கள். ஆனா அவை அழகப்படுத்த வேண்டியது அந்த திருக்காதுகளை மட்டும்தானே, அதோட இல்லை. அது அந்த காரியத்தோடு நிற்பதில்லை. ஒன்று, அது திருக்காதுகளை அலங்கரிக்கிறது. திருக்காதுகளிலின்று அந்த மகர குண்டலங்கள் தொங்குவதால் அவை திருத்தோள்கள் வரை நீண்டு விளங்குகிறது. ஆகையால் உயர்ந்து விளங்கும் அந்த பருத்த தோள்களை மேலிருந்து அவை அலங்கரிப்பது போன்று அமைந்துள்ளது. அது திருத்தோள்களுக்கும் அப்ப அழகு சேர்க்கிறது. இது மட்டுமா, உன் சிரசிலிருந்து அந்த திருத்தோள்களை தாண்டி கீழே வரை அலை அலையாய் கருத்த அழக பாரங்கள், திருக்குளர் கற்றைகள், ரொம்ப ஆச்சரியமா அந்த கருங்குழல்கள் அந்த கழுத்துல தமது பக்கங்களில் உள்ள கர்ண குண்டலங்கள் தொங்குவதாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த திருக்குளர் கற்றைகள் அந்த 2 குண்டலங்களுக்கு பக்கத்துல ரொம்ப அழகா அது சுருளாக அமைகிறது தோள்களின் மேலே. ஸோ கர்ணபூஷணங்கள் உன் கேச பாசங்களுக்கும் அலங்காரகமாக அமைந்துள்ளது. மகர குண்டலங்கள், கர்ணபூஷணங்கள் உன்னுடைய திருத்தோள்களுக்கும் அலங்காரமாக அமைகிறது. உன் அழகிய திருக்காதுகளுக்கும் அலங்காரமாக செய்யும் இந்த கர்ணபூஷணங்கள் இவ்வளவு விசேஷ அலங்கார காரியங்களை பண்ணுவதோடு அது என் உள்ளத்தையும் கவர்கிறதே. கவர்ந்து என் உள்ளத்துக்கும் ஒரு அலங்காரமாக ஆகிவிடுவது போல் இருக்கிறது. இப்படி ஒரே ஆபரணம் இத்தனை விதமான அலங்காரங்கள் பண்ணுவது என்ன ஆச்சரியம் என்று அனுபவிக்கிறார் அந்த மகர குண்டலங்களில். காது குண்டலங்கள் வரதனின் செவிக்கணியான கர்ணபூஷணம் என்கிற குண்டலங்கள் காதுக்கு, தோள்களுக்கு, கேசபாசத்திற்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஹிருதயத்திற்கு அலங்காரமாய் திகழ்ந்து மகிழ்வூட்டுகிறது. அஸ்திகிரிநாதனே, உன் திருக்கர்ணபூஷணம் மகர குண்டலங்கள் திருச்செவிகளுக்கு அலங்காரமோ இல்லது திருத்தோள்களுக்கு அலங்காரமோ, அது தொங்கி அசைந்து ஆடுவதால் அல்லது திருத்தோள்களுக்குத்தான் அலங்காரமாக சொல்வதோ, உன் திருத்தோள்களில் தொட்டு அலைகிற திருக்குழல்களுக்கு அலங்காரம் என்று சொல்லலாமோ, கேசத்திற்கு என் ஹிருதயத்தை கவர்ந்து ஆனந்தமாக அமர்ந்து அலங்கரிக்கிறதோ அது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. தேவரீருடைய திருக்காதணிகள் காதுக்கே அணியாய் அமைந்தனவையா அல்லது திருத்தோள்களுக்கு அணிகலனாயிருக்கிறதா? திருத்தோள்களில் இங்கும் அங்கும் அலையும் அந்த திருக்குழல்களுக்கு அணியாக அமைந்ததா? அடியேன் மனத்திற்கு மட்டும் அலங்காரமாய் இப்படி சேவையாகிறதா? கரீஷா, ஸ்ரீ ஹஸ்திகிரி தலைவரான பேரருளாளனே, தவ தேவரீருடைய ஏஷா கர்ணிகா, கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா, கிம் ஏஷா, ஏஷா கர்ணிகா, இந்த காதணியானது கிம் கர்ணபூஷணம், திருச்செவிக்கு அணியாய் உள்ளதா? உத அல்லது அம்ச விபூஷா, திருத்தோள்களுக்கு அணியா? உதாம்ச விபூஷா. ஆஹோ அல்லது அம்சலம்பி, தோளின் மேல் தொங்கும் அந்த உச்சி கூந்தலுக்கு அணியா? அலக பூஷணம், அந்த கூந்தலுக்கு அணியா? வா, இப்படி இல்லாமல் மம அடியேனுடைய மானசஸ்ய பரிகர்ம,
மனத்திற்கும் அலங்காரமாய் அமைந்ததோ? எவ்வளவு அழகான ஒரு அனுபவம்! இம்மூன்று பட்சங்களை கழித்து கடைசியால் தெரிவித்தபடி அடியேனை பைத்தியம் பிடிக்க ஈடுபடுத்துவதற்காகத்தான் இப்படி நீ அணியுடன் விளங்குகிறாய் என்பதையே ரசிகர்கள் சித்தாந்தமாய் கொள்வர். முதல்ல 3 சொன்னாரு, அது காதுக்கு, தோளுக்கு, அந்த குழற்கற்றைக்கு. நான் அதெல்லாம் விடுங்கோ. என்னை பிச்சேற்றி என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது என் நெஞ்சில் அந்த கர்ண பூஷணங்கள். உன் மேல உன் அழகில் ஈடுபட்டு, உண்மையில் 4 விதமாயும் உல்லேகம் உண்டு, காதுக்கு அணி இல்லை என்பது பொருள். ஸ்ரீ ராமபிரானை என் மகன் என்பதாய் அபிமானிக்காதே. அவன் எங்களுக்காக உன்னால் வளர்க்கப்படுகிறான்னு விஸ்வாமித்திரர் கூறுகிறார் அனர்க ராகவ நாடகத்தில். ஒரு ஸ்லோகம் இருக்கு. அனர்க ராகவம் என்ற நாடகத்தில் 1வது சாப்டர் 40வது ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம். ராமபிரானை என் மகன் என்பதாய் அபிமானிக்காதே தசரதா, அவன் எங்களுக்காக உன்னால் வளர்க்கப்படுகிறான்னு விஸ்வாமித்திரர் தசரதன் கிட்ட சொல்றார். அது மாதிரி குண்டலத்தை தாக்க குத்துப்பட்டு தாங்கி நிற்கிறது இந்த காது. அதை ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். குண்டலத்து கஷ்டாவே முராரி கவியின் ஸ்லோகம். அது ரொம்ப சுவையான ஸ்லோகம். கஷ்டா வேத வியதா கஷ்டோ நித்தியமுத்வஹ நக்லமஹ ஸ்ரவணானாம் அலங்காரஹ கபோலஸ்யது குண்டலம் அனர்கராகவம். கஷ்டா வேதவ்யயா கஷ்டோ நித்தியமுத்வஹ நக்லமஹ ஸ்ரவணானாம் அலங்காரஹ கபோலஸ்யது குண்டலம். அதாவது குண்டலத்தால் ஒரு குண்டலம் விட்டு மாட்டிக்கணும் அப்படின்னா அந்த காதுக்கு எவ்வளவு துக்கம். முதல்ல ஓட்ட பண்ணணும், குத்தணும். எப்போதும் அந்த குண்டலத்தை தாங்கும் வேதனை, அது வெயிட்டாக தாங்கின்னு இருக்கணும். ஆனால் குண்டலங்கள் அலங்கரிப்பது எதை? கன்னங்களை, காதுகளை இல்லை என்று சுவையாக முராரி ஒரு கவி, அவருடைய ஸ்லோகம். அதே மாதிரி ஆள வந்தாரும் உதக்ரபீனாம் சவிலம்பி குண்டலா அப்படின்னு அந்த திருத்தோள்களுக்கு அணியாக சொல்கிறார். ஸோ திருத்தோள்களுக்கு அணியாக சொல்வேனா இல்லது காதுகளுக்கு அணியாக சொல்வேனா? கமழ் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். மெய்வண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, அந்த மெய்வண்ண கருப்பு அந்த குழல் கீழே வருது என்று அருளி செய்தியபடி அடியொற்றி இங்க அம்சலம்பியலக பூஷணம் ஆஹோ. அம்சலம்பிய அலக பூஷணம். அம்சலம்பி அப்படின்னா தோளில் தொங்கும் முன் உச்சி. அலக பூஷணம் கூந்தலுக்கு அணியாக. இப்படி ஆஹோ என்கிறார். அல்லது எதையும் விட, இதெல்லாம் விட அடியேன் உள்ளத்தை ஆட்கொண்டதுதான் அதற்கு அணி, அலங்காரம் என்று தன் கடைசியாக தன் மனத்திற்கும் அலங்காரமாய் அமைந்தது தான் இதில் முத்தாய்ப்பு. மானசஸ்ய பரிகர்மா. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.